पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை. இப்போ ராகவேந்திர சுவாமியினுடைய அலங்காரம் பார்த்தோம். இந்த ராகவேந்திர சுவாமியினுடைய அலங்காரத்தை பார்க்கும்போது மனசு என்ன நினைக்கும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நம்ம பிள்ளை குட்டிக்கு ஒரு சொந்த வீடு கட்டி வைக்கணும். இது ராகவேந்திர சுவாமியினுடைய அனுகிரகம். ராகவேந்திர சுவாமியினுடைய குலதெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியை வணங்குறவங்களுக்கு செல்வம் சேருங்கிறது உலகறிந்த உண்மை. அங்கே ராமானுஜர் இருந்திருக்கிறாரு, ராகவேந்திர சுவாமியும் சென்று தரிசனம் செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு, திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தை வீட்டில் பூஜிக்கிறவங்களுக்கும், அதே நேரத்தில் ராமானுஜர் ராகவேந்திரரை பூஜிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். இது எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கேட்டிங்கன்னா, ராகவேந்திர சுவாமிக்கு வியாழக்கிழமை ரொம்ப உகந்தது. சுவாமி ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏழுமலை வாசனுக்கு சனிக்கிழமை உகந்தது. ராமானுஜருக்கு இந்த 2 கிழமையும் உகந்தது. அதனால் இந்த கிழமைகளில் சைவம் சாப்பிட்டு அந்த இரவு நேர காலங்களில் சதா ஸ்ரீமன் நாராயணம் அல்லது ராமானுஜ கீர்த்தனை இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம், அதிகபட்சம் நான் 2 வருஷம் சொல்கிறேன், வாழ்வதற்கு ஒரு சொந்த வீடை பெற விருப்பம் இருப்பவர்கள் அருள்மிகு ஸ்ரீமன் நாராயணனையும் அருள்மிகு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியையும் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அருள் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வீடு உடனடியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரன். அதனால தான் ராகவேந்திரனுடைய மந்திரத்தில் அருமையாக வரும், காமதேனுவே அப்படின்னு வரும். அந்த காமதேனுன்னா கேட்டதை கொடுக்கக்கூடியவர் தான் காமதேனு. இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாலக்கிராம பூஜையும் பண்ணுவாங்க. அந்த சாலக்கிராம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு சாலக்கிராமத்தை ஒருத்தருக்கு வாங்கி தானமாக கொடுத்தா 100 பசுமாட்டை வாங்கி தானம் கொடுத்ததுக்கு சமம். சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீர், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்தவனே அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுகந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சகமே கோயில், நெஞ்சு வந்து கோயிலாமா, நினைவே சுகந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவனை பற்றி நினைக்கிறதே சுகந்தமாம். அடடா, என்ன அருமையான வார்த்தையால் பாடப்பட்டிருக்கான் பாருங்கள். நினைவே சுகந்தம், அன்பே, அந்த வார்த்தை அன்பே, மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராயோ பராபரமே. அதாவது சுகந்தம்னா மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியாமா. அந்த அம்மனை வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியாக விபூதீஸ்வரர் வச்சிருக்கிறாருங்கிற வார்த்தைக்கு அத்தனை அழகாய் இங்கே சுகந்த குந்தலாம்பாள். உடனே உங்களுடைய கேள்வி என்ன வரும்? சார், இந்த கோயில் எங்கே இருக்குது? அதானே கேள்வி. அந்த ஊர் பேரை சொன்னாலே மனம் பரப்புங்க. வெண்மனம், வெண்மனம் புதூர். என்ன வார்த்தை, என்ன ஒரு கோவில், என்ன ஒரு அருமையான
தீர்க்கமான இந்த கோவிலை பார்க்க காத்திருப்போம். அருள்மிகு சுகந்த குந்தளாம்பாள் உடனுரை அருள்மிகு விபூதீஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலத்தின் மூலவராக அருள்பாலிப்பவர் அருள்மிகு விபூதீஸ்வரர். இத்திருக்கோவிலின் அம்பாளாக அருள்மிகு சுகந்த குந்தளாம்பாள் அருள்பாலிக்கிறார். கோவிலின் பழமையானது 1000 வருடங்களுக்கு முற்பட்டது. அருள்மிகு விபூதீஸ்வரர் திருக்கோவில் அருள் புரியும் ஸ்தலம் வெண்மணம் புதூர், மாவட்டம் திருவள்ளூர். பல நூறு வருடங்களுக்கு முன்பு இக்கோவிலுக்கு மண்டபம் இருந்ததாகவும் பின் முகலாயர்கள் படையெடுப்பின் காரணமாக இக்கோவில் சிதிலமடைந்து போனது. 1950ஆம் ஆண்டு நாட்டுக்கோட்டை செட்டிகள் இக்கோயிலை புதுப்பித்துக் கொடுப்பதாக கூறி காரணி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோயிலையும் வெண்மணம் புதூர் விபூதீஸ்வரர் கோயிலையும் கேட்டார்கள். அதன் பேரில் கடம்பத்தூர் ஊரில் உள்ள நிலச்சுவாந்தார் இக்கோவிலை புதுப்பித்து தருவதாகச் சொல்லி இக்கோவில் லிங்கத்தை பெயர்த்து எடுப்பதற்கு முயற்சி செய்துள்ளார். ஆனால் லிங்கத்தை இடிப்பதற்கு கடப்பாரை எடுக்கும் பொழுது அவர் நெற்றியில் பட்டு இரத்தம் பீரிடவே லிங்கத்தை எடுப்பது நிறுத்தப்பட்டது. ஊரில் உள்ள கிராமப் பெரியோர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிறிய கோயிலாக கட்டி பராமரித்து வந்தனர். அதன் பிறகு 2002ஆம் ஆண்டு கோயிலை புதுப்பிக்க கடைக்கால் எடுக்கும் பொழுது வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தாயார் சுகுந்த குந்தளாம்பாள், நந்தி போன்ற சிலைகள் சுமார் 3 அடி ஆழத்தில் கிடைத்தன. கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகம முறைப்படி இக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. சுமார் இந்த கோயில் சோழர் காலத்தில் கோயில், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் 16 கால் மண்டபத்தோடு இருந்தது. இந்த கோவிலை சுற்றி தேர் இருந்தது. இந்த கோயிலில் குட்டையில் கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்காக குளம் எடுத்து தூர்வாரி இந்த கோயில் சீரமைத்து இருந்தாங்க. லிங்கம் வேற பார்த்தீங்கன்னா சதுர வடிவ ஆவுடை. இந்த சதுர வடிவ ஆவுடையில் லிங்கம் அபிஷேகம் காண்பதை இப்பொழுதே பார்ப்போம்.